ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சிம்பிளான பட் ஸ்பெஷல் விலாக் கொஞ்சம் லேட்டாக அப்லோட் பண்ணுறேன். பிகாஸ் எனக்கு இப்போ தான் வந்து டைம் கிடச்சிருக்கு எடிட் பண்ணுறதுக்கு. இந்த விலாக் நான் ஷூட் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரைடே, பட் கொஞ்சம் லேட். பட் ஹோப் யூ கைஸ் என்ஜாய் பண்ணுவீங்க. ஈவினிங் டைம் பார்த்திங்க அப்படின்னா 4:30க்கு மேலே ஆகிடுச்சு. நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா கிளம்பிக்கிட்டு இருக்கேன் வேகமாக. கனிஷ்காவையும் வந்து நான் கிளப்பிடணும். இந்த 2 இயரிங்ஸில் வந்து எது போடலாம் அப்படின்னு வந்து எனக்கு வந்து ஒரே கன்ஃபியூஷன் ஆகி போயிடுச்சு. இந்த 2 இயரிங்ஸுமே வந்து நல்லா இருந்தது. கண்ணாடி முன்னாடி பார்க்கும்போது வந்து 2மே மேட்ச் ஆகிற மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்சுது. இந்த 2 ஜும்காலையும் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்க அப்படின்னா அது அந்த சாண்டல் கலர் தான் எனக்கு பிடிச்சிருந்தது. போட்டு பார்க்கும்போதே வந்து எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ப்ரைட்டாகவும் இருந்தது. இந்த இயரிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா லூலு ஹைப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன். அதுக்கடுத்து உள்ள இயரிங்ஸ் பார்த்திங்களா, அந்த கலராக இருக்குது பார்த்திங்களா, அந்த ஜும்கா பார்த்திங்க அப்படின்னா நான் அறந்தாங்கில வாங்கினது. ஸ்மால் திங்ஸ் தாங்க, பட் இட் மேக்ஸ் எ பிக் டிஃப்ரென்ஸ், ரைட்? என்னடா ஏதோ ஒரு இன்கம்ப்ளீட்டாக இருக்கே ஃபேஸ்லன்னு பார்த்தேன். அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா பொட்டு வைக்கவே மறந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு ஐலைனர் எடுத்து சின்னதாக வந்து ஒரு டாட்டை வச்சு விட்டுட்டேன் நெத்தியில். இப்போ தான் என்னவோ வந்து ஃபேஸ் வந்து கம்ப்ளீட்டான ஒரு ஃபீல் இருந்தது. இப்போ நான் போட்டிருக்க இந்த 2 இயரிங்ஸில் உங்களுக்கு வந்து ரொம்ப எது பிடிச்சிருக்குன்றது கமெண்ட் பாக்ஸில் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தாங்க எனக்கு ஒரு முக்கியமான வந்து வேலையே இருக்குது. கனிஷ்காவை கிளப்பிடுறது தான் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு பிக் சேலஞ்சு. எனக்கு நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், கனிஷ்கா வரியா இல்லையா வரியா இல்லையான்னு. வரவே மாட்டாங்க, ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டா. அந்த செல்லை வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு வந்து செல்லையே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பா. பார்த்துக்குங்க, நான் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டா நீ இங்கே வா அப்படின்னு சொல்லுவாள். இப்போ எதுக்கு பவுடர் அடிக்கிறேன்னு கேட்பா, இப்போ எதுக்கு தலையை சீவுறேன்னு கேட்பா. எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நான் வீட்லேயே தானே இருக்கேன், எனக்கு எதுக்கு வந்து மேக்கப் பண்ணுற அப்படின்னு சொல்லுவாள். இதெல்லாம் உங்கள் பிள்ளைங்களும் இப்படி சொல்கிறாங்களா அப்படின்றது கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா. நாங்கள் 2 பேரும் வந்து ஏன் இப்படி வந்து கிளம்பிக்கிட்டு இருக்கோம் அப்படின்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வராங்க. அதாவது என் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து எங்கள் வீட்டுக்கு வராங்க. ஸோ ஐ எம் சூப்பர் எக்ஸைட்டட். அவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா கனிஷ்கா பர்த்டே செலிப்ரேஷனுக்கு வந்து வர முடியாமல் போயிடுச்சு. எல்லாருக்குமே வந்து டியூட்டி இருந்தது. நான் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்வைட் பண்ணியிருந்தேன். சில பேர் வந்து ஆஃப் இருந்தது, பட் வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து இன்றைக்கி வந்து எங்களுக்கு ஃப்ரைடே ஆஃப் இருந்ததுனால வந்து அவங்களுக்கும் ஃப்ரைடே ஆஃப் கிடச்சனால வந்து இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டுக்கு வராங்க. ஸோ லிட்டில் ஃபன் வைப்ஸ் இருக்கும். என்னுடைய பிளான் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஜிஞ்சர் டீ வந்து போடுறது தான் என்னுடைய பிளான். ஏன்னா அவங்க வரும்போது வந்து எனக்கு போடுறதுக்கு வந்து டைம் கிடைக்காது, நான் பேசிக்கிட்டே இருப்பேன். ஸோ வரும்போது வந்து ஜஸ்ட் வந்து ஹீட் மட்டும் பண்ணி கொடுத்துக்கலாம் இல்லைங்களா. இப்போயே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும். அடுத்த பிளான் பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் பிரியாணி இந்த வீட்டிலே பண்ணிடலாம் அப்படின்னு தான் ஒரு ஐடியாவில் இருந்தேன். கடைசியில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து சொதப்பல். என்ன அப்படின்னா வந்து நாங்கள் தேர்ஸ்டே நைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரியாத்துக்கு வந்து கிளம்பிட்டோம். அப்புறம் பார்த்திங்க ரிட்டர்ன் வந்தது வந்து ஏர்லி மார்னிங் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வேக்கப் ஆனதே பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் 1:00 கிட்ட ஆகிடுச்சு. யூஸ்வலாக பார்த்திங்க அப்படின்னா அந்த மாவு அரைக்கிறதுலாம் வந்து என் ஹஸ்பண்ட் தான் வந்து அரைச்சி வைப்பாங்க. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் வேலை இருந்தனால வந்து வெளியில் போயிட்டாங்க. ஆஃப்டர்நூன் வந்து ஊற வச்சது வந்து ஈவினிங் ஆகி வந்து இன்னும் அரைக்கவே இல்லை. சரி நம்ம வந்து அதுக்குள்ளே வந்து அவங்க அரைத்துக்குள்ளேயே வந்து அரைச்சி வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு வந்து நான் கிரைண்டரில் போட்டுட்டேன். இப்போ தாங்க வந்து இந்த நெயில் பாலிஷே வந்து நான் என் கைக்கு வச்சுக்கிட்டு இருக்கேன். 2 வருஷம் ஆல்மோஸ்ட் வந்து நான் வந்து வைக்கவே கிடையாது. இப்போ தான் வந்து எனக்கு அது மேலேயே வந்து ஆசை வந்தது வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கனிஷ்கா பர்த்டேக்கு வந்து இந்த டெக்கார் ஐட்டம்ஸ்லாம் வாங்கினேன் பார்த்தீங்களா, அப்போ வந்து நெயில் பாலிஷ் வந்து நான் 2 கலர் வந்து எடுத்து, ஒன்று வந்து பிங்க், இன்னொன்று வந்து லாவெண்டர் கலர் வந்து எடுத்தது. எனக்கு பார்த்திங்க அப்படின்னா பிங்க் கலர் பிடிக்கும். கனிஷ்காவுக்கு பார்த்திங்க அப்படின்னா லாவெண்டர் கலர் பிடிச்சிருந்தது. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் அப்படின்றதும் சொல்லுங்கள். நான் ஒரு ஆள் தாங்க வந்து மாவு அரைக்கிறதுக்கும் மாவு அள்ளுறதுக்கும் நெயில் பாலிஷை வச்சுட்டு போய் வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். டீ போட்டுக்கிட்டு இருக்கும்போதே பார்த்திங்க அப்படின்னா என் ஃப்ரெண்ட் வந்து கால் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி நானே அவங்களுக்கு கால் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன். டக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா அவங்களே வந்து கால் பண்ணிட்டாங்க. கால் பண்ணி வந்து கேட்டாங்க, நீங்கள் இங்கே இருக்கீங்களா இல்லை வெளியில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இங்கே தான் இருக்கோம் வாங்க அப்படின்னோம். 6:00 போல் வாங்க அப்படின்னு நானும் வந்து இன்வைட் பண்ணியிருந்தேன். நானும் வந்து 6:00 ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலை எல்லாமே வந்து செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க இன்னும் வரல. நான் திரும்ப வந்து ஃபோன் பண்ணி கேட்டேன். 7 மணி போல் வந்து வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யூஸ்வலாக பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரைடே சாட்டர்டே ஹாஃப் டே பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து நெக்ஸ்ட் வீக்குக்கு தேவையான எல்லா திங்ஸுமே வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுடுவோம். அந்த மாதிரி மாவும் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் அரைச்சி வச்சுடுவோம். அதுபோல் பார்த்திங்க அப்படின்னா கிரைண்டர் வந்து நமக்கு சவுதியில் வந்து கிடைக்காது. நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஊர்லேருந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஒர்க்கும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். என் ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணியிருந்தாங்க வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலி என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸுங்க பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்ததுமே வந்து எனக்கு கால் பண்ணிட்டாங்க. உங்கள் வீட்டு முன்னாடி தான் நான் நிற்கிறோம், எங்கேம்மா ஆளை காணோமே அப்படின்னாங்க. டக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா டீ தான் சூடு பண்ணிக்கிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிவிட்டு நான் வேகமாக வந்து கீழே ஓடி போனேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த டீயை வந்து கொடுக்கவே நான் மறந்து போயிட்டேங்க. அப்புறம் என் ஹஸ்பண்ட் தான் வந்து கப்பில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க.
அப்புறம் கனிஷ்காவும் என் ஃப்ரெண்டும் பார்த்திங்க அப்படின்னா 2 பேரும் வந்து அவளுக்கு போர் அடிக்காமல் இருக்கிறதுக்காக வந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க அந்த பலூனை வச்சு. எப்படிங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து மீட் பண்ணும்போது நம்ம பேசாமல் இருக்க முடியும்? நான் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து பேசிக்கிட்டே தாங்க இருந்தோம். 2 வருஷம் ஆச்சுங்க இவங்களாம் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து. கனிஷ்கா வந்து 7th பர்த்டேக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தேன். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 8th பர்த்டே வந்து ஊரில் செலிப்ரேட் பண்ணோம். 9th பர்த்டே வந்து இங்கே செலிப்ரேட் பண்ணும்போது தான் கூப்பிட்டது. யூஸ்வலாக பார்த்திங்க அப்படின்னா டியூட்டியில் வந்து நாங்கள் மீட் பண்ணுவோம். அப்போ பார்த்திங்க ரொம்ப அதிகமாக பேச முடியாது. பர்சனல் திங்ஸ்லாம் வந்து நம்ம எதுவும் பேச முடியாது. ஹாய் பாய் அவ்வளோதாங்க. எனக்கும் வேலைகள் அதிகம், அவங்களுக்கும் வந்து வேலைகள் அதிகம். என்னுடைய ஹவுஸ் வார்மிங் வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட்ஸில் வந்து நான் அதிகமாக போடவே கிடையாது. கொஞ்சமாக தான் அதில் எடிட் பண்ணி போட்டிருந்தேன். அதுக்குள்ளே லாங் வீடியோவும் பார்த்திங்க அப்படின்னா அந்த நேரத்துக்கு வந்து என்கிட்ட என்ன வீடியோ இருந்ததோ அதை தான் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோலாம் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நாங்கள் வீடியோகிராஃபர்கிட்டேருந்து பென் ட்ரைவில் வந்து நாங்கள் சேவ் பண்ணி வாங்கினோம். விட மாட்டீங்களா? போறீங்களா விட்டு விட மாட்டீங்களா? ஆள் போயிட்டு அம்மா போயிட்டு பயங்கரமா இருக்குது. அதுதான் அவங்க கேட்டாங்க. அவங்க கேட்டாங்க யாரு இந்த பையன் ஹீரோ மாதிரி இருக்காங்க. யாரு ஆளுது ஆமா வருவாங்க ஒரு சிங்கிள சரி. லாஸ்ட் இயர் 2 வருஷம் ஆயிடுச்சு. 24 ஜூன்ல சடனா வந்து சிக் ஆயிட்டாங்களாமா. எதுவுமே சிம்டம்ஸ் தான் இல்ல. அதெல்லாம் ஒரு திருப்பதி கிளம்பிட்டு இருந்தாங்க. ஃபுல் ஸ்டாப்போட எதுவுமே சரி அப்படியே. கனிஷ்கா நீ தெரியற வந்து பாரு. எங்க அக்கா செகண்ட் நீங்க எல்லாம் வந்து மூணாவது அக்கா. எப்படிங்க பண்ணா மூணாவது நான் போன் பண்ணிட்டேன். ஆமா நாங்க அடுத்த வருஷம் தான் போறோம். என்டர்டெயின்மெண்டா இருக்குல்ல. ஆமா அடுத்த வருஷம் நாங்க ஏதாவது பிளான் பண்ணோம். ஓ ரெண்டு சைமல்டேனியஸ்லி வந்திருக்காங்க. ஆமா ரெண்டு அம்மா அப்பா இந்த பக்கம் இங்க அம்மா அப்பா தம்பி வீட்டுல உட்கார்ந்து பண்ணாங்க. ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேங்க அன்றைக்கி. நான் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரிலாம் வந்து வீடியோலாம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து பார்த்ததெல்லாம். அதுபோல் ஹவுஸ் வார்மிங் வீடியோ பார்க்கும்போது நிறைய மெமரிஸுங்க, நிறைய எமோஷன்ஸ், நிறைய வந்து பேசிக்கிட்டு இருந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட. அதுபோல் என் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்தவங்க எல்லாருமே கேட்டாங்க, இந்த லேவண்டர் தீம் ஐடியா வந்து ஆக்சுவலி யாருடையது அப்படின்னாங்க. அஃப்கோர்ஸ் அது என்னுடைய ஐடியா தான் அப்படின்னு நானும் வந்து பெருமையாக சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலி அது வந்து என்னுடைய ஐடியா தாங்க, என் ஹஸ்பண்ட்லாம் கிடையாது. அப்போ என் ஹஸ்பண்ட் வந்து லுக் போயிட்டாங்க, நாங்கள் 2 பேர் சேர்ந்து தான் பண்ணோம் அப்படின்னு. ஆக்சுவலி ஐடியா வந்து என்னுடையது. என் ஹஸ்பண்ட்கிட்ட வந்து நான் இதை இங்கே ஃபிக்ஸ் பண்ண அங்கே ஃபிக்ஸ் பண்ணுன்னு சொல்ல அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. யூஸ்வலாக நான் கொஞ்சம் ஹைட்டாக இருந்தேன்னா அதை நானே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். அதுபோல் ஒரு உண்மையை சொல்கிறேன் பார்த்துங்க, வீட்டில் வந்து டீ மட்டும் தாங்க போட்டேன். குக்கிங்லாம் வந்து நான் எதுவுமே செய்யவே கிடையாது. ஏன்னா நாங்கள் தூங்கி எழுந்ததே லேட்டு. இதில் வந்து நாங்கள் எங்கேருந்து செய்கிறது? லஞ்சும் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் அவுட் சைடில் தான் வாங்கினோம். அதுபோல் டின்னரும் பார்த்திங்க அப்படின்னா வந்து நாங்கள் வெளியிலே வந்து ஆர்ட்ரு பண்ணிட்டோம். என் ஹஸ்பண்ட் ஆக்சுவலி வெளியில் வந்து போயிருந்தாங்க. அந்த நேரத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா ஹோட்டலில் வந்து நான் சாப்பாடும் வாங்கிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டேன். இவங்க வரதுக்கும் 7 ஆகிடுச்சு. சரி வந்து நீ வாங்கிட்டு வந்துடுன்னு சொன்னேன். அப்போ பார்த்திங்க அப்படின்னா பரோட்டா வாங்கிட்டு வந்திருந்தாங்க, சிக்கன் கறி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஃபிஷ் கறி சொன்னேன், ஃபிஷ் கறி வந்து இல்லை அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சிக்கன் சமோசா வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் நெய் சோறு வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு பார்த்திங்க அப்படின்னா பசி இல்லை, அதனால் வந்து நான் அவங்களோட வந்து சேர்ந்து சாப்பிடல. நான் லேட்டாக சாப்பிட்டுக்கலான்னு நான் விட்டுட்டேன்.
சூப்பர். சரி நான் உள்ள போய் மாட்டி நமக்கு தரலாம். இது சும்மா பட்டுக்கோ. திரும்ப கணேஷ். வா எனக்கு இப்படி தானே ஹேண்ட்பேக் எனக்கு தானேன்ற மம்மி என்ன சொன்னாங்க? அங்க பாரு மம்மி எடுத்து. மம்மி என்ன சொன்னாங்க பாத்தியா? ஆமாமா நீதாமா யூஸ் பண்ண போற. சூப்பர்க்கா. சரி. இப்படி மாட்டிக்க கனிஷ்கா. ஒரு போட்டோ எடுப்போம் அம்மா. மாட்டிக்க சும்மா இப்படி இதுக்கு. அக்கா இப்படி திருப்பி விடுங்க. ஆனந்தி ஃப்ரண்ட்ல வரணும்ல. இருக்கு அவ்வளவு கலெக்டர் போட்டாங்க. ஓகேவாடா? இப்போ பாருங்க இருங்கக்கா ஒரு ஃபோட்டோ எடுத்து. பரவாயில்ல நீளமா வந்துச்சுல. போன வருஷம் இவ்வளோ இங்க வந்து வாசல்ல நான் மாசம் போகும்போது கூட்டிட்டு போயிருக்கேன். கட்டாளத்துல வீட்டேன் ஏதாவது பண்ற நான் என்ன கட்டி விட்டுறோம் அதே மாதிரி கட்டி கட்டி வந்துருவீங்க. வெட்டுவாங்க போட்டா பத்திரிக்கை இன்னும் இப்படி வெட்டிட்டு இருக்கேன். கனிஷ்கா ஆமா நிறைய மேக்கப் போடுறேன். ஓகே அம்மா கூட செட் ஆகுமா? அம்மாக்கு தான் செட் ஆகுமா? நல்லா புடிச்சு வச்சிருக்கா. பயங்கரமா பேசுவோம். இப்போ காமிக்கிற எல்லா ஐட்டம்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா கனிஷ்கா பர்த்டேக்கு வந்து என் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தது. வழக்கம் போல் சொல்கிறது தாங்க. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you on my next vlog. Bye.